கோவிலில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எக்ஸ் தளம் மூலம் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவிலில் கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைக்கவும், மாற்றுத்திறனாளிகளை வரிசையில் நிற்க விடாமல் சிறப்பு வழியில் விரைவாக தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது கோவிலில் கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று எக்ஸ்தல பக்கத்துல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் தன் குடும்பத்தினரோட கோயிலுக்கு வந்திருக்கிறார். வரும்பொழுது குறிப்பாக உடல்நிலை சரியாத காரணத்துல அவர் சிறப்பு பகுதி அனுப்புமாறு கேட்ட நிலையில் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் எக்ஸ்தல பக்கத்துல அமைச்சர் ரமேஷை டேக் செய்து ஒரு கருத்தை பதிவிட்டார். அதுக்கு அமைச்சர் அவர்கள் குறிப்பாக கோவிலில் கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், அனைத்து கோயில்களிலும் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறன் சிறப்பு வழியில் தரிசனத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் இந்து அலுவலர் அமைச்சர் எக்ஸ்தல பதிவிட்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளை வரிசையில் நிற்க விடாமல் சிறப்பு வழி விரைவாக தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும். திருவண்ணாமலையில் கர்ப்பிணி பெண்ணை கோவில் அர்ச்சகர்கள் வெகு நேரம் காக்க வைத்ததாக புகார் எழுந்த நிலையில மிக முக்கியமாக திருவண்ணாமலை கோயில் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தெரிவித்திருக்கார். மேலும் திருவண்ணாமலை கோயில் நிர்வாக ஊழியர்கள் மீது நடவடிக்கையும் இல்லாமல் மாட்டுத்தலை காக்க வைத்ததாக கோவில் ஊழியர்கள் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்தது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் கோயில்களில் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரும் பட்சத்தில் அவர் நெருக்கடி ஏற்படாத வண்ணம் அவர்கள் கோயில் தரிசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, கோவிலில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் எக்ஸ் தளம் மூலம் தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவிலில் கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை அமைக்கவும், மாற்றுத்திறனாளிகளை வரிசையில் நிற்க விடாமல் சிறப்பு வழியில் விரைவாக தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரமேஷ் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தற்பொழுது கோவிலில் கர்ப்பிணி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறநிலையத்துறை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று எக்ஸ்தல பக்கத்துல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் தன் குடும்பத்தினரோட கோயிலுக்கு வந்திருக்கிறார். வரும்பொழுது குறிப்பாக உடல்நிலை சரியாத காரணத்துல அவர் சிறப்பு பகுதி அனுப்புமாறு கேட்ட நிலையில் அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. அந்த அடிப்படையில் எக்ஸ்தல பக்கத்துல அமைச்சர் ரமேஷை டேக் செய்து ஒரு கருத்தை பதிவிட்டார். அதுக்கு அமைச்சர் அவர்கள் குறிப்பாக கோவிலில் கர்ப்பிணி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும், அனைத்து கோயில்களிலும் கர்ப்பிணி பெண்கள் மாற்றுத்திறன் சிறப்பு வழியில் தரிசனத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் இந்து அலுவலர் அமைச்சர் எக்ஸ் பதிவிட்டார். மேலும் மாற்றுத்திறனாளிகளை வரிசையில் நிற்க விடாமல் சிறப்பு வழி விரைவாக தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும். திருவண்ணாமலையில் கர்ப்பிணி பெண்ணை கோவில் அர்ச்சகர்கள் வெகு நேரம் காக்க வைத்ததாக புகார் எழுந்த நிலையில மிக முக்கியமாக திருவண்ணாமலை கோயில் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தெரிவித்திருக்கார். மேலும் திருவண்ணாமலை கோயில் நிர்வாக ஊழியர்கள் மீது நடவடிக்கையும் இல்லாமல் மாட்டுத்தலை காக்க வைத்ததாக கோவில் ஊழியர்கள் அர்ச்சகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்தது மிக முக்கிய ஒன்றாக. தொடர்ந்து இனி வரக்கூடிய காலங்களில் கோயில்களில் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரும் பட்சத்தில் அவர் நெருக்கடி ஏற்படாத வண்ணம் அவர்கள் கோயில் தரிசிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.